Hi guys, welcome back to Radi Baby channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பொருட்டோட எபிசோட் 1 பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த இன்ட்ரோ கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எதனால இவ்வளவு நாள் வீடியோ போடாம இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வியூவர்ஸ் அதிகமா போவாதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி போடுவோம் அப்படின்னுட்டு வெயிட் பண்ணிட்டேன். இனிமேல் வாரம் ஒரு வீடியோ வந்துடும், மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். நம்ம இன்ட்ரோ பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? அந்த இன்ட்ரோவை போட்டு விட்டு வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எபிசோடு 1 பத்தி தான் பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே பொருட்டோ ஷினோபி காலங்கள்லாம் முடிஞ்சது என்பா. ஃபேர் ஃபியூச்சர்ல பொருட்டோ கவாக்கி சண்டை போறதை காட்டாங்க. நருட்டோ டோன் ஃபேஸ் செதஞ்சு கிடக்குது. ரெண்டு பேர் நேருக்கு நேர் நிப்பானுங்க. பொருட்டோ நீ இவ்வளவு தூரம் போவேன்ட்டு என்னால நம்ப முடியல கவாக்கின்வான். கவாக்கி 7th ஒக்காகவே எங்க அமிச்சனோ அதே இடத்துக்கு உன்னி அனுப்புறோம் பொருட்டோ என்பான். பொருட்டோ இது மட்டும் தான் சாத்தியமான விளைவா இருக்குமான்னு கேட்பான். கவாக்கி ஷினோபி காலங்கள்லாம் முடிஞ்சது என்பான். கிராமத்தை காட்டுவாங்க, பேரழிவுக்கு உட்பட்டிருக்கும். பொருட்டோ அவனோட ஹெட்பேண்ட் எடுத்து போட்டுட்டு நான் இன்னும் ஷினோபி தான் சொல்லுவான். அவனோட ரைட் ஐ ஜோகனா இருக்கும். ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிப்பானுங்க. சீன் ஃபாஸ்ட்டுக்கு ரீச் ஜம்ப் ஆகும். பொருட்டோ இந்த பாயிண்ட்ல இருந்து கதை இன்னும் வருஷம் பின்னோக்கி போகுமோன்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பொருட்டோ உசுமாக்கி இந்த ஒரு எபிசோடுக்கு டைட்டில் போடுறாங்க. பொருட்டோ அண்ட் ஷீகடாய் ஸ்ட்ரீட்ல ஓடுறத காட்டுவாங்க. பில்டிங் விட்டு பில்டிங் தாண்டி ஓடுவானுங்க. ஷீகடாய் பொருட்டோ கிட்ட இரு பொருட்டோ ரெஜமாலே அது ரொம்ப மோசமாட்டு கேட்பான். பொருட்டோ அது மோசம், ரெஜமாலே அது ரொம்ப மோசம்னு சொல்லுவான். ஷிகமாரு லாடோக்காகி எது உங்களை இவ்வளவு லேட் பண்ண வச்சது, இந்த பாயிண்ட்ல இவ்வளவு டைம் இல்லைன்னு அது நாளைக்கான்னு கேட்பான் நருட்டோ. ஷிகமாரு சீக்கிரம் என்ட்ரன்ஸ் செய்மானிக்கான விஷயங்களை சரியா சேர்ந்து முடிக்க முடியாதுன்பான். நருட்டோ திரும்பவும் ராத்திரி ஃபுல்லா வேலை செய்யணுமான்னு கேட்பான். தண்டர் என்ற ட்ரெயினை காட்டுவாங்க. ஷீகடாய் பொருட்டோ மேல இருப்பானுங்க. பொருட்டோ லிமிடெட் எடிஷன் கிரீன் சில்லி பர்கர் எப்போ அவங்க லாஸ்ட் சர்வ் பண்ணாங்கன்னு கேட்பான். வாங்கிட்டோன்ற சந்தோஷத்துல இருப்பான். உன் கூட எல்லாம் ஏன்டா சுத்துறேன்பான் ஷீகடாய். நீ சாப்பிட போறது இல்லையான்னு கேட்பான் பொருட்டோ. ரெண்டு பேரும் சேர்ந்து டெஸ்ட் பண்ணுவானுங்க. ரொம்ப காரமா இருக்கும். ரெண்டு பேரும் ஜூஸ் குடிப்பானுங்க. ஷீகடாய் என்னால நம்ப முடியல, நீ இம்பாசிபிள் என்பான். பொருட்டோ இந்த ட்ரெயின் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு, வீடு வரையும் நடந்து போ தேவையில்ல என்பான். ஷீகடாய் ஹிடன் லீஃப் மேலுக்கு மேல் மாடர்ன் ஆயின்னு வருதுல என்பான். இருந்தாலும் நாளில இருந்து வோல்ஃப் ஃபிளேஷ் அகாடமிக்கு வேற போனோன்பான். பொருட்டோ எனது நாளில இருந்தா ஷீகடாய் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, முடிச்சே இல்லையான்னு கேட்பான். பொருட்டோ லுக்குடுவோ ஷீகடாய் என்ன உங்க அப்பா சொல்லியா? ரியாக்ஷன் பார்த்துட்டு சொல்ல பலியே. பொருட்டோ இங்க பாரு, உங்க அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எந்த வேலையும் சேர்ந்துடாதேன்பான். ஏன்னா அது என்னைய ரிஃப்ளெக்ட் பண்ணும்பா. பொருட்டோ சீரியஸா வந்துட்டு முறைக்கவும். பொருட்டோ இங்க பாரு, எப்பவும் உங்க அம்மா என்ன பாத்துக்க சொல்றாங்கடா பர்கர் எடுத்து அவன் வாயில சொல்லிடுவான். பொருட்டோ என் அம்மா சொன்னாங்களா என்பான். ஷீகடாய் எழுந்துட்டு இந்த ட்ரெயின் போலதான், இந்த ட்ரெயின் அதோட ட்ராக்ல போற வரைக்கும் அதோட டெஸ்டினேஷனுக்கு அது ஈஸியா போயிடும், அதனால அங்க போற வரைக்கும் கொஞ்ச நேரம் கம்னூர் பொருட்டோன்பான். பொருட்டோ எதை பத்திரா பேசுறேன்பா, ஒழுக்கமா நடந்துக்கோன்றத சொல்றேன். ஷீகடாய் ட்ரெயின்ல இருந்து இறங்கிடுவான். கரெக்ட் டைமுக்கு வந்துடுறான்பான். பொருட்டோ வாய மூடுறான்ட்டு நருட்டோட கிரேட் ஸ்டோனை பார்த்துட்டு எழுந்துச்சுட்டு ஒரு நாள் என்ன பார்க்க தானே போறீங்கன்பான். ட்ரெயின் இன்சார்ஜ் வந்துட்டு டேய் உன் பேரண்ட்ஸ் எங்கடா இப்படி நிக்காதரா ஆபத்துன்னுவாரு. பொருட்டோ மன்னிப்பு கேட்டு இறங்கிடுவான். அங்க சில பசங்க ஒரு பையனை கிண்டல் பண்ணின்னு இருப்பாங்க. இவன் பேரு டிங்கி. என்ன உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்ட்டு அந்த பசங்க அந்த பையன் முன்னாடி போறப்ப லீடரா இருக்க பையன் தலையில ஜூஸ் சிந்தும். பொருட்டோ சாரி கேட்பான், கை தவறி வந்துச்சுன்ட்டு. யாரா நீங்க? பொருட்டோ கேட்பான், நீங்க அவனோட வேலட்டை கொடுத்துருங்க, நான் இப்படியே கிளம்பி போயிடுவேன் அப்படின்பான். அதை கீழே வந்து சொல்றா பாப்போன்பானுங்க. அப்படியான்ட்டு பொருட்டோ கீழே இறங்கிட்டு ஷேடோ க்ளோன் ஜுட்ஸு பண்ணுவான். அந்த பசங்க பொருட்டோ பார்த்துட்டு இவனா ஷினோபியான்னு கேட்பானுங்க. ரெண்டு பேரை அட்டாக் பண்ணிட்டு பர்ஸ் வச்சுன்னு இருக்க பையனை அட்டாக் பண்ண போறப்ப என்ன விளையாடுறியான்பானுங்க. ஒரு பஞ்ச் வச்சுட்டு பொருட்டோ டாச் பண்ணிட்டு பின்னாடி போயிட்டு ஷினோபி பத்தியில எனக்கு கவலை இல்லைன்னுட்டு அவனோட வாயில கிரீன் சில்லி பர்கரை சொருவிடுவான். காரம் தாங்காம பர்ஸை விடவும் ரியல் பொருட்டோ அந்த பர்ஸை பிடிக்கிடுவான். பர்ஸை டிங்கி கிட்ட கொடுக்கவும் அவன் நீன்பான். இப்பெல்லாம் ஏன்டா இருக்கீங்கன்பான். அந்த பக்கமா மிச்ச பசங்க வரவும் பொருட்டோ வாடா எஸ்கேப் ஆயிடலான்பா. க்ளோன்ஸை தாக்கிட்டு பொருட்டோ அண்ட் டிங்கியை சேஸ் பண்ணுவானுங்க. பார்த்தா பொருட்டோ அண்ட் டிங்கி மாடி மேல இருப்பானுங்க. பொருட்டோ டிங்கி கிட்ட நீ ஓகேவான்னுவோம். இல்ல ஓகே இல்ல, நாளைக்கு இன்னும் நிறைய பேர் வருவானுங்கன்னுவான். அந்த பணம் அந்த பசங்க கூட சண்டை போடாம இருக்கிற மாற்று விஷயங்கள் பொருட்டோ அது உன் கடுப்பேத்திலியா, பாடங்கத்து கொடுக்க தெரியலையான்பா. டிங்கி இல்ல நான் உன்னை போல ஸ்ட்ராங் இல்ல, நீ பணத்தை நிஞ்சுட்டு தானே அகாடமிக்கு போயிருக்கியான்பா. இல்ல நாளையில இருந்து தான் போனோன்பா பொருட்டோ. டிங்கி நானும் நாளையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்பா. ஓ அப்படியான்ட்டு நைஸ் டு மீட் யூன்பா. ரெண்டு பேரும்
ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பானுங்க. இதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கிட்டு டிங்கி எங்க அப்பாவுக்காக எங்க அப்பா சொன்னாரு அவரோட வேலையை இன்கர்வியூ பண்ண அகாடமிக்ஸும் கத்துக்கணுமா நிஞ்சுட்சுவும் கத்துக்கணுமா. பொருட்டோ கடுப்பேத்துமே அப்படியான பிசினஸ் பாக்குறாருன்பா. டிங்கி த காமினாரி ரிமான் கம்பெனின்பா. பொருட்டோ குடிச்சிருந்த ஜூஸ் துப்பிட்டு கிராமத்திலேயே பெரிய கம்பெனி ஆச்சேடா எக்ஸ்டரிஸுக்கான ப்ரே போடலாமான்பா. டிங்கி போடலாமேன்பா. பொருட்டோ எதுக்காக நிஞ்சுட்சுவை கத்துக்கணும்னு கேட்பான். டிங்கி அவங்க அப்பா 4th கிரேட் நிஞ்சாவால இருந்த ஷினோபி அதுல பங்கெடுத்துக்கிட்டதுனால தான் கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா ஆக்க முடிஞ்சது. அதனால நிஞ்சானா அவருக்கு ஒரு நம்பிக்கைன்னு சொல்லுவான். பொருட்டோ உனக்கு நிஞ்சாவா ஆகணுமான்னு கேட்பான். டிங்கிக்கு பெருசா விருப்பமே இருக்காது. பொருட்டோ அப்பனா அவர் சொல்றதை கேட்காதன்பா. டிங்கி நான் ஒரு டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லைன்பா. பொருட்டோ விட்டு தள்ளு அவர் வீட்டுக்குனாச்சும் வராரு ஏன் அப்பெல்லாம் ஒர்க்கை பத்தி தான் கண்டுக்குவான் குடும்பத்து மேல கண்டுக்கிறது கிடையாது. டிங்கி அப்படியா. பொருட்டோ நான் என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவர் தண்டிக்க என் பக்கத்துல இல்லைன்பா. டிங்கி டல்லா இருக்கிறத பார்த்துட்டு பொருட்டோ உங்க அப்பா பத்தில எதனால கவலைப்பட்டுட்டு இருக்க உங்க அப்பாவுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருன்பா. என்னது பாடத்தை கத்து கொடுக்கணுமான்னு கேட்பான் டிங்கி. நானே ஒரு சூப்பர் பிளானோட மிடில் தான் இருக்கிறேன்டா பொருட்டோ என் அம்மா கிட்ட இருந்து ரகசியமா வைக்கிறது தான்டா கஷ்டம்வான் பொருட்டோ. மணி எத்தனை இருக்கும்னு கேட்கவும் டிங்கி 7 இருக்கும்பா. ஐயோ வீட்டுக்கு போனோம்பா. டிங்கி நான் உன்னை பனிஷ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன் அம்மா விஷயத்துல வானடா தம்பி கோவப்பட்டாங்கன்னா சொல்லி முடிஞ்சதுன்ட்டு ஓடுவான். போறப்ப கூட எவன் உன்னை சண்டைக்கு இழுத்தாலும் அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுன்பா. டிங்கி பொருட்டோ போனதை பார்த்துட்டு கையில இருக்க கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில கரெக்டா டஸ்ட்பினுக்கு ஏம் பண்ணி அடிக்கிறதுக்கு பார்ப்பான். உள்ள விழுந்துரும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு பாடத்தை கத்து கொடுக்கணும்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட போவான். பொருட்டோ வீட்டுக்கு போகவும் உள்ள போகவும் ஹினாட்டா செலிப்ரேஷனுக்கு சீக்கிரமா வந்துருவேன்ட்டு சத்தியம் பண்ணி கொடுத்திருந்தியே அது என்ன ஆச்சுன்னு கேக்குவா. ஷிகடாய் விடலமான்னுவான் பொருட்டோ. அவன் நல்ல பையன் தான் நீ தான் இங்க பிரச்சனையே ஹினாட்டா. பிரச்சனை ஈமாவரி ஓடி வந்துட்டு பொருட்டோ முதுகு மேல ஏரியா உட்காந்துக்குவா ஈமாவரி. உப்பு மூட்டை தூக்குவான் பொருட்டோ. டின்னருக்கு என்னதுன்னு கேட்கவும் ஈமாவரி நான் பண்ணுதுன்னு சொல்லுவா. என்னால வெயிட் பண்ண முடியலன்னுவான் பொருட்டோ. ஹினாட்டா ஸ்லிப்பர் அரேஞ்ச் பண்ணிட்டு முதல்ல கை கவிட்டுவா பொருட்டோன்பா. இதுக்கப்புறம் ஃபுட் எடுத்து வச்சுட்டு ஹினாட்டா நாளையில இருந்து அகாடமியை ஸ்டார்ட் பண்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. உன் அப்பா அகாடமில இருந்த போது இன்னவும் நான் 100 தடவைக்கு மேல கேட்டுட்டேன்மா பொருட்டோ. ஹினாட்டா அவங்க அப்பாவை எப்பயுமே சின்ன வயசுல ஒரு பிரச்சனை பண்ற குழந்தையா தான் பார்த்துன்னு இருந்தாங்க எல்லாரும். ஆனா ஆக்சுவலா அவன் ரொம்ப கூலான ஆளுன்பா. இதையும் நான் 100 தடவைக்கு மேல கேட்டுட்டேன்பா பொருட்டோ. உன் அப்பா என்னைக்குனாச்சும் வருவாருன்னு நினைச்சேன்ட்டு சொல்லுவா ஹினாட்டா. ஹீமாவரி முகத்துல இருந்து சந்தோஷம் போகும். பொருட்டோ இது எப்பவும் நடக்கிறது தானே எப்பயுமே உங்களையும் ஹீமாவரியும் இக்னோர் பண்ணிடுறாருன்பா. ஹினாட்டா கம்ப்ளைண்ட் வைக்காத கிராமம் சேஃபா இருக்குன்னா உங்க அப்பாவும் மத்தவங்களும் தான் காரணம்ட்டு ஹீமாவரி ஷோல்டர்ல கை வைப்பா. சாப்பிடலாமா என்கவும் ஹீமாவரி சிரிப்பா. பொருட்டோ பாதுகாக்க தான் எதிரி யாருமே இல்லையே என்பா. ஹினாட்டா சண்டை போறது மட்டும் ஷினோபியோட வேலை இல்லைன்பா. ஒகாகேன்ட்டு பல வேலைகள் இருக்கு. மக்கள் சேஃபா பீஸ்ஃபுல்லா வாழ்றாங்களா இல்லையான்றத அவர் உறுதிப்படுத்தணும். நீயும் அதை நாளில இருந்து தெரிஞ்சுக்க தானே போற அகாடமில அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்பா. பெட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பொருட்டோ அவங்க அப்பா போட்டோவை பார்த்துட்டு கூலாவே இல்லைன்ட்டு திரும்பி படுப்பான். டிங்கி நைட்டு சண்டை போடுவாங்க அப்பா கூட. டிங்கியோட அப்பா இறக்கி வாய் மேலேயே வைப்பாரு. காமினாரி ரிமான் கம்பெனியோட வாரிசு டானி பொது படிப்பு மட்டும் பத்தாதுன்பாரு. டிங்கி அப்பான்கவும் இராக்கி பரிதாபமா இருக்கு திரும்பவும் பசங்க உன்னை கிண்டல் பண்ணிருப்பாங்க போலயே அவங்கள சமாளிக்கவாது அகாடமி ட்ரைனிங் உனக்கு தேவையில்லைன்பாரு. பொருட்டோ சொல்லியிருப்பாள் உங்க அப்பா பத்தி எது கவலைன்னு அவருக்கு பாடத்தை கத்து கொடுன்னு. அதை யோசிச்சுட்டு ஏந்திச்சுட்டு உங்களுக்கு என்ன நான் ஸ்ட்ராங் ஆகணும் அவ்வளவுதானே. இராக்கி ஆமான்கவும். டிங்கி அதை நான் ப்ரூவ் பண்ணா நான் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் படிக்கலாம்ன்பா. ப்ரூவ் பண்ணுடான்பாரு. டிங்கி வெளியே வரவும் அப்ராமிக் கிரியேச்சர் போற மாதிரி காட்டுவாங்க. நான் அவருக்கு என்ன சரின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்ற போது ஒரு சாக்கரா ஸ்னேக் டிங்கி ஆர்கொள்ளும். என்னோட ஸ்ட்ரென்த் இன்பா டிங்கி ஏதோ ஒன்னு ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பொருட்டோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்ட்டு எழுந்து ஓடுவான். ஐ சும்மா சொன்ன கடைசி நிமிஷம் வெறிய நம்ம ட்ரெயின்ல தூங்கி எழுந்துட்டு போறதுதான் நம்மளோட பிளானே. நிஞ்சா அகாடமில எல்லாம் ஈஸியா இருக்கும்ட்டு நினைச்சிட்டு போவான். எனக்கான ட்ரெயின் வந்துடுச்சுன்ட்டு பாப்பான். டிங்கி போறத பாக்கவும் பொருட்டோக்கு டிங்கியை ஏதோ அப்ராமி சக்கர ஆர்கொள்றத பாப்பான். பார்த்தா இந்த இடத்துல இருந்தே ஜோகன் ஆக்டிவேட் ஆயிருக்கும். கண்ணை தேய்ச்சிட்டு பாக்கவும் டிங்கி அந்த இடத்துல இருக்க மாட்டான். அவனும் ட்ரெயின்ல தான் போறான் வெளியே சேர்ந்தே போக வேண்டியதான்பா. டிங்கி கிண்டல் பண்ண பசங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பான். கீழே காசு கிடைக்கும் ஒருத்தனுக்கு லக் அடிச்சுன்னுமா பக்கத்துல இருக்கிறவன் முன்னால இன்னும் காசு உயிந்து கிடக்கிறத பாப்பாங்க. அது ட்ரெயின் வரைக்கும் வரும் சந்தேகமா இருக்குன்பாங்க. லீடர் எதுக்கு இப்பெல்லாம் யோசிக்கிற கிடைக்கிற வரைய தூக்குவோன்பான். ட்ரெயின்குள்ள 3 பேரை போனதுக்கு அப்புறமா டோர் லாக் ஆயிடும். பொருட்டோ அந்த ட்ரெயின் மேல ஏறிடுவான். டிங்கி நீங்க எல்லாரும் ரொம்ப மரமண்டிங்களா இருக்கீங்கன்பா. லீடர் டிங்கி இதெல்லாம் எதுக்காக பண்ற நிறுத்துடான்பான். என்னடா பண்றேன்ட்டு கேட்கவும் டிங்கி இதெல்லாம் எங்களோட கம்பெனியோட புரோட்டோடைப் இதுல நிறைய பிரச்சனை இருக்கு இதுவும் உங்களை போலதான் கோளாறுன்பான். ரூஃப் பிரிஞ்சு போவோம். அந்த பசங்க என்னடா சொல்ற ஜஸ்ட் ஃபன்னு தாண்டா பண்ணோன்பாங்க. டிங்கி என்னது ஃபன்னா அங்க பாருங்க இதே ட்ராக்ல ஆப்போசிட்ல எதிர்க்க ஒரு ரயில் வர மாதிரி செட் பண்ணிருக்கேன் அதுவும் எம்டியா வருது ஜஸ்ட் ஒரே ஒரு முதல் தான் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்பா. பொருட்டோ நேரத்துக்குன்ட்டு கீழே வருவான். டிங்கி நீ என்ன பண்றேன்ட்டு கேட்பான். நீயும் என்ட்ரி செய்மானுக்கான தானே போற நானும் அங்கதான் வரேன்பா. டிங்கி அதை பத்திலாம் யாருக்கு கவலை நான் எங்க அப்பாவுக்கு ஸ்ட்ரென்த்தை காட்டணும் நான் ஸ்ட்ராங்ன்ட்டு ப்ரூவ் பண்ணணும்பா. இதுவே போதாதான்னு கேட்பான் பொருட்டோ. டிங்கி நான் ஸ்ட்ராங்ன்றத ப்ரூவ் பண்ணியே ஆகணும்
ஆகணும்பா. ஜோகன் லிட்டு விட்டு ஆக்டிவேட் ஆகும். பொருட்டோ இது திரும்பி நடக்குதுன்ட்டு திங்க் பண்ணிட்டு நிறுத்திக்கடான்ட்டு டிங்கி இதை நீதான் மாத்தி ஆகணும், ட்ராக்க மாத்தி விட முடியுதான்னு பாருன்பா. பொருட்டோ குனாய் வச்சு அச்சு பாப்பா. மிஸ் ஆயிடும் அச்சு பாவன்பா டிங்கி. பொருட்டோ உனக்கு என்னதான்டா ஆச்சுன்ட்டு கேட்பான். எங்க அப்பா சொன்னது கரெக்ட் தான் டிங்கி. பொருட்டோ என்னடா சொன்னன்ட்டு முன்னாடி போவான். எங்க அப்பாவோட அப்ரூவல் தேவைன்னு டிங்கி. பொருட்டோ உங்க அப்பாவோட அப்ரூவல்லாம் எனக்கு தேவையில்ல, எப்ப பார்த்தாலும் சுத்தி இருக்கவங்களை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பியாடா, உனக்கான டிசிஷன்ஸ் ஏறான்பா. ஒரு மாதிரி அப்டவுன் ஆகும். என்ன ஆச்சுன்னு கேட்பான் பொருட்டோ. அந்த பசங்களோட லீடர் ஆப்போசிட்ல ட்ரெயின் வந்துடுச்சு, அடுத்தது என்ன பண்றதுன்ட்டு கேட்பான். பொருட்டோ ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு முன்னாடி போறப்ப டிங்கி பொருட்டோ கையை பிடிச்சிட்டு நான் எதுக்கு இதை பண்ண, பொருட்டோ இதை நான் பாத்துக்கிறேன்ட்டு மேல போயிட்டு ஷேடோ க்ளோன்ஸ் பண்ணுவான். 3 க்ளோன்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு பிடிச்சிக்கும். பொருட்டோ க்ளோன்ஸ் பிடிக்கிறப்ப கால் ஸ்லிப் ஆகி கீழே வந்துருவான். டிங்கியை கூப்பிடுவோம், அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சாக்கரா போயிடும். பொருட்டோவை பிடிப்பான், க்ளோன்ஸை யூஸ் பண்ணிட்டு ரிவரை இழுத்துருவான். க்ளோன்ஸ் மறைஞ்சிடும், ட்ராக்கும் மாறிடும். சூப்பர் ரான்பான் டிங்கி கிட்ட. என்னால பிடிக்க முடியலடான்பா. டே தம்பி விட்டுறாதடான்பான் பொருட்டோ. பார்த்தா கிண்டல் பண்ண பசங்க 2 பேர் பிடிச்சிருப்பானுங்க. பொருட்டோ நம்ம ஓகே ஃபனான்சியல்ன்பா. இல்ல ஃபன்னெல்லாம் இல்லன்பானுங்க டிங்கியும் அந்த லீடரும். பொருட்டோ ஜஸ்ட் ஃபன் பண்ணன்பா. டிஃபிட்டேட்டர் இருந்தானே ஒரு கண்டெய்னர் அப்படியே பறந்து போயிடும். என்ன பண்றதுன்ட்டு பயிடுவானுங்க. அடுத்தது ஒண்ணுக்கு போலான்பா டிங்கி. கிண்டல் பண்ண பசங்களை மட்டும் மாத்தி விட்டு ட்ரெயினை நிறுத்த பாப்பாங்க பொருட்டோ அண்ட் டிங்கி. அகாடமில அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்ப பொருட்டோ இருக்க மாட்டான். பொருட்டோ உசுமாக்கின்னு கவும் எல்லாரும் அந்த உசுமாக்கியான்ட்டு பேசிப்பானுங்க. ஷீகடா என் வேலையை பாத்துறான்பா. ஜோஜோ சாரடா கிட்ட நீ லிசன் பண்றியான்ட்டு கேப்பா. ஷிகமாரு நருட்டோ கிட்ட வாமான வெல்கம் ஸ்பீச் கொடுக்கணும்பா. ஸ்டாப் ஆன ட்ரெயின் ட்ராக் மாதிரி நருட்டோவோட கிரேன் ஸ்டோன் தலை மேலேயே வந்து விழும். பொருட்டோ டெஸ்ட் எல்லாம் தட்டி விட்டுட்டு சீனுக்கு வந்துட்டேன்பா. எல்லாரும் வாயை பொழந்துருவாங்க. எம்பாரசிங்கா பண்ணாததான்டா சொன்னேன்பா ஷீகடா. ஷிகமாரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் கிளியர் பண்ணுவான். கோனஹாமாரு பின்னாடி வரவும் பொருட்டோ சண்டை போட ட்ரை பண்ணுவான். கோனஹாமாரு பிடிச்சிக்கவும் பொருட்டோ டைம் அவுட் சொல்லிட்டு மன்னிச்சுக்கோன்பா. கோனஹாமாரு மன்னிப்பு கேட்கிற மாதிரி மூஞ்சி இல்லையே, இன்னில இருந்து நீ என்ன சென்சேன் கூப்பிடணும்டான்பா. வினோதமா இருக்குன்ட்டு சொல்லுவான் பொருட்டோ. கோனஹாமாரு என்னடா வினோதமா இருக்குன்ட்டு கேட்பான். டிங்கியை பார்த்துட்டு ஓகே வாடான்ட்டு கேட்பான். என்ட்ரன்ஸ் செய்மானிக்கான வந்துட்டோம்டான்பா. என்னது இன்னொரு பையனை ஈத்துன்னு வந்திருக்கியான்ட்டு கேட்பான் கோனஹாமாரு. பொருட்டோ நாங்க 2 பேர் ஃபைன் தான்பா. ஃபைனா என்னதுடான்ட்டு கோவப்படுவோம் கோனஹாமாரு. ரொம்ப பண்றடான்ட்டு பொருட்டோ உங்களை சென்சேன்லாம் கூட முடியாதுன்பா. கோனஹாமாரு என்னடா ஆட்டிடியூட் இது, டிங்கி பொருட்டோ உசுமாக்கியாடான்ட்டு அட்மையர் ஆவான். கோனஹாமாரு சொல்றது மட்டும் தான்டா கேட்கணும்ட்டு ஃபோல்டா டைட் பண்ணுவோம். பொருட்டோ துடிப்பான். ஈவினிங் ஆயிருக்கும், மீட்பு பண்ணில இருப்பாங்க. ஷிகமாரு ஈவினிங் நருட்டோ கிட்ட தண்டர் ட்ரெயினோட புரோட்டோடைப்பா அது ஃபேஸ் டு ஃபேஸ் டைப்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனா யாருக்கும் காயப்படல, அது ஓகேன்பான். நருட்டோ சாரி கேட்பான். ஷிகமாரு காமினாரி ரிமான் கம்பெனியோட பிரசிடென்ட் கிட்ட இருந்து வந்த லெட்டர் இதுன்ட்டு நருட்டோ கிட்ட கொடுத்துட்டு டவுன்ல ஏற்பட்ட ரிப்ரஸ் டேமேஜுக்கான காசு அவங்களே ஏத்துக்கிறாங்களாமா. பார்க்க போனா பொருட்டோ தான் அவன் பையனுக்காக மாட்டி இருக்கானா. இதெல்லாம் நடந்திருந்தாலும் பொருட்டோக்கு அவர் கடன் பட்டிருக்காரு. அவர் பையன் பொருட்டோவால தான் மாறிட்டதா நம்புறாராமா. நருட்டோ அப்படியான்ட்டு திரும்பி சிரிப்பான். பொருட்டோ சஸ்பென்ஸ்ல இருந்து அகாடமிக்கு போற வழியில டிங்கிய பாப்பான். டிங்கி நான் தான் தண்டிக்கப்பட்டிருக்கணும், நீ ஏன் எனக்கு பதிலா தண்டனை ஏத்துக்கணும்னு கேட்பான். அதுவா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னுவா பொருட்டோ. என்ட்ரன்ஸ் செய்மானிக்கு மாசம் என்ட்ரி கொடுத்தேன்டா, உனக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணுவான் பொருட்டோ. டிங்கி உனக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்பா. பொருட்டோ திரும்பவும் அந்த வீல் சக்கரா தெரியுதா இல்லையான்ட்டு டிங்கிய பாப்பான். என்னன்னு கேட்பான் டிங்கி. ஒன்னிமேலன்ட்டு ஜஸ்ட் மனசுக்குள்ள நினைப்பான். ஜோஜோ திரும்பவும் அந்த புது பையன் வந்துட்டானான்ட்டு கேட்பான். சாரடா மிஸ்டர் காமினாரின்பா. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் பழுக்குது இந்த பையன் கிட்ட ஸ்டூப்பிடான விஷயத்துலன்ட்டு சொல்லிட்டு போவா. பொருட்டோ கடுப்பாவான். என்னடான்ட்டு டிங்கி கிட்ட என்னடா பண்றதுன்ட்டு கேட்பான். நிஞ்சுட்சு கோர்ஸ் தான்கவும் என்ன உங்க அப்பாக்காக எடுத்தியான்ட்டு கேட்பான். இல்ல இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்ட்டு டிங்கி புது ஜுட்சு கத்துக்கலான்ட்டு சயின்ஸ் அண்ட் மென்சலரி யூஸ் பண்ணின்பான். பொருட்டோ அதுதான் உனக்கு விருப்பம்னா கிரேட் தான்பா. ஜோஜோ டிங்கியோட ஹோம்ஒர்க்க பார்க்கலாமான்ட்டு கேட்பா. காட்டுறேன்ட்டு போவான். பொருட்டோ வீட்டுல ஹோம்ஒர்க் செய்யாத வேற என்ன வேலை பார்த்துட்டு இருந்தேன்ட்டு கேட்பான். ஒரு லேடி கிட்ட இப்படியாடா கேட்பேன்ட்டு கேட்பா ஜோஜோ. பொருட்டோ நருட்டோட கிரேட் ஸ்டோன் ஃபேஸ பார்த்துட்டு நான் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல எங்க அப்பா செய்ய ஒண்ணுமே இல்ல, நான் என்னோட சொந்த பாதையில நடப்பேன், ஏன்னா இது என்னோட கதைன்பா. இதுக்கு க்ளோசிங் சாங்லாம் கிடையாது, இதோடவே போயிடும், இந்த மாரி தான் இருக்கும் கதை. சோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி கைஸ், இதோட எபிசோட் 2ல சந்திக்கிறேன். பாய்.